பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன்பதாக பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. திறந்த மனதோடு ஆவிக்குரிய சிந்தையோடு உணர்வுகளோடு நம்ம இந்த சத்தத்தை கேட்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம மகனாயின் திருச்சபையில் ஆண்டவர் இருக்கிறார்னு? நல்ல சத்தமாக உயர்த்தி ஆமென். அவர் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தான் எந்த ஆபத்து நமக்கு வராமல் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம மூச்சு காற்ற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா மூச்சு எப்பயோ நின்றுருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது தேவன் உண்டாக்கின ஒரு கருவறை. இந்த கருவறை தேவன் உண்டாக்கினது. அதை நம்ம எந்த நிலையிலும் அதை அவலட்சணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்கான விளைவு, அதுக்கான பலன், அதுக்கான கிரயம் நிறைய செலுத்த வேண்டியது இருக்கும். அது வார்த்தையினால் விவரிக்க முடியாது. இது தேவன் உண்டாக்கிய ஸ்தலம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து அழுது 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 இதையெல்லாம் உருவாக்கி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்றைக்குமே உணர்வுள்ளவர்களாய் நாம் இருப்போம். தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார் என்கிற சிந்தை என்னைக்கு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் உனக்கு சூட்டபுளான இடம் இல்லை. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த சூட்டபுளான இடத்தை தேடி போகிறது நல்லது. இந்த இடத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் இருக்கிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை கவனித்து கொண்டு வருகிறார். ஆகவே அந்த சிந்தையில் மாற்று கருத்து இருக்குமே ஆனால் இது உங்களுக்கு ஒத்து வராது. ஆகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்க அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கொஞ்சம் நேரம் சிந்தைகளை திசை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சங்கீதம் 33வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let God speak to each every one of us today. This is the word of God, the word from the Lord, the word from above. மேலிருந்து வர்ற வார்த்தை. இது கற்பனை அல்ல, கதை அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல. இது எமோஷனல் ஸ்பீச் இல்லை. இது ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்காக, டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு இருக்கிற காரியம் அல்ல. திஸ் இஸ் த வேர்ட் ஃப்ரம் த லார்ட். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவரே, நம்பி வந்திருக்கிறோம், எங்களோட நீங்கள் பேசுங்க. மோசையோட பேசுனீங்க, அநேக ஜனங்களோடு பேசுனீங்க. ஜனங்களுடைய கண்களெல்லாம் திறக்கப்பட்டது, இருதயங்கள் திறக்கப்பட்டது, வாழ்க்கையே மாறினது. எங்கள் வாழ்க்கையை மாறட்டாண்டவரை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு நீர் பேசும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் என் தேவன் தனிப்பட்ட விதத்தில் உம்முடைய வசனத்தை கொண்டு இடைபடுவீராக. ஆண்டவரே, இருதயம் சீர்படும்படியாய், ஸ்திரப்படும்படியாய், பலப்படும்படியாய், குணமாக்கப்படும்படியாய், பிதுக்கப்பட்டு அது ரணங்களை குணமாக்குகிற, காயங்கட்டுகிற வார்த்தைகளாக ஆண்டவரே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்பானவர்களே, இது எல்லாருக்கும் நமக்கு பரிச்சயமான கர்த்தருடைய வார்த்தை. இது ஒன்று புதிதானதல்ல. நம்ம வேதத்தை புதுசாக பார்க்கல. வெரி வெரி ஃபெமிலியர் ஸ்கிரிப்சர். ரொம்ப நமக்கு பரிச்சயமான, அனுபவம் பூர்வமான ஒரு வார்த்தை. அவர் சொல்ல ஆகும்,
கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கிற தலைப்பு இதுதான், அவர் சொல்ல ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கே நம்ம அல்லேலூயா சொல்லணும். ஆனால் நமக்கு அதை விசுவாசிக்கக்கூடிய திறன் இல்லை. நம்ம எவ்வளவு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துருந்துச்சுன்னா இந்த நிலைமையில நம்ம இருந்திருக்க மாட்டோம். நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம். நமக்குள்ள பேசுறதுக்கு தகுந்த விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தில் இன்னும் குன்றிய நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும். அருமையானவர்களே, the word has a power and authority over the world. இந்த உலகத்தின் மீது, நம் மீது, இந்த உலக பிரபஞ்சத்தின் மீது அதிகாரமுடைய ஒரு வார்த்தை இருக்குமானால் அது கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. வேற எதுக்குமே பவர் கிடையாது. எல்லாமே பவர் இருக்கிறது போல காமிக்கிறாங்க. பவர் இருக்கிறது போல ஒரு 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 தோற்றத்தை உண்டு பண்றாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இப்ப கூட அப்படித்தானே, நெத்தியை பிடிச்சி தள்ளுனா தான் நல்ல பாஸ்டருங்கிறாங்க. நெத்தியை பிடிச்சி கீழே தள்ளி மண்டை உடைஞ்சு அப்படி தேவன் தொட்டு விட்டார், தேவன் அப்படி அற்புதமாய் அப்படியே எங்களோட பேசி விட்டார், இடைப்பட்டு விட்டார், தள்ளுனா தான் நல்லவர், நல்லது இல்லை அப்படின்னா பொல்லாதவர் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நமக்கு வந்துருச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஏசு யாரையும் தள்ளல, கொல்லல, ஒன்றும் பண்ணல. அவரை வார்த்தையை வச்சு வாழ்ந்தார். வார்த்தை, ஏன்னா அவருக்கு தெரியும் the power, the word has a power and authority over everything in the world. இந்த உலகத்தில் உள்ள அத்தனைக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய சொல் ஒன்று இருக்கிறது. அந்த சொல்லுக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. அதுக்கு மிஞ்சி எதையுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதன் எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணுவதற்கு பிரயாசப்படுறான். பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள், நிபுணர்கள், ஞானிகள், புத்திமான்கள், கல்விமான்கள் எல்லாரும் எதையாவது ஒன்றை தேடிக்கிட்டே இருக்கான். எதையாவது ஒன்றை இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். எப்படியாகிலும் ஒன்றை கண்டுபிடித்து விட வேண்டும், இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படியே பயங்கரமாக அதில் தீவிரமாய் ஆழமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ எலான் மாஸ்க் அவர்கள் ஒரு சவாலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு மூளையில் சிப்பு வச்சிருக்கிறாங்க. அவனுடைய நினைவுகள், அவனுடைய சிந்தைகள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்கலாம். அப்படியே அங்கே ரீட் ஆகிட்டு இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான், சாப்பிடணும்னு நினைக்கிறானா, அந்த நினைவுகள் அந்த இதில் அப்படியே பேராகிராஃபாக வரும். என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறான் கொண்டு வரும். அவன் என்ன கலரில் அவன் சாப்பிடணும்னு நினைக்கிறான், என்ன விதமான டிஷ் வேணும், எப்படிப்பட்ட ஸ்மெல் அவனுக்கு விரும்புகிறான் அப்படிங்கிறது கொண்டு டிஸ்பிளே ஆகும். அப்படிப்பட்ட சிப்பை ஒருத்தர் மண்டைக்குள்ளே திரிச்சிட்டாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் உருவாவதற்கு முன்னே நம்முடைய ஆண்டவர் இன்று வரைக்கும் நம்முடைய சிந்தையிலே, நினைவில், ஒவ்வொரு அணுவிலையும், செல்லிலையும் என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷன் கண்டுபிடிச்சதை பெருசா பேசுறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனால் அவருடைய சொல்லுக்கு அவ்வளோ வல்லமை. நாம விசுவாசிக்கணும். அவர் சொல்லுக்கு அதிகாரம் உண்டு, அவர் சொல்லுக்கு வல்லமை உண்டு, அவர் சொல்லுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு என்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்குள் அப்படியே கொழுந்து விட்டு எறியணும். கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை நடத்துவார், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துவார் என்கிற ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் இருக்குமேயானால், எனக்கு அருமையானவர்களே, பைபிள் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? நீ கடினமா உழைச்சி நீ ஜெயம் பெறுவன்லாம் சொல்லல. உன்னுடைய விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாத
கிரியை நமக்கு என்னது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் ஒரு முக்கியமான மையத்தை பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் இந்த இடத்துல வாரந்தோறும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆன்லைன்ல பிரசங்கிக்கப்படுகிறது, பைபிள் ஸ்டடியில் பிரசங்கிக்கப்படுகிறது. அதெல்லாம் என்னுடைய கற்பனை கதைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இதை கர்த்தருடைய வார்த்தையாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அது ஸ்திரமாயிருக்கும், திடமாயிருக்கும், ஆரோக்கியமாயிருக்கும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கிற அப்படின்றத எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம்? பணம் இருக்கிறத வச்சு, வீடு வாசல் இருக்கிறத வச்சு. எனக்கு அருமையானவர்களே, துருக்கி நாட்டில் வச்சிருந்தவன் எல்லாம் ஒருவேளை பிரெட்டுக்கு ரோட்டில் நின்னான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம சென்னையில் தண்ணி வந்து அழிச்சப்ப கோடீஸ்வரன் BMW பெரிய பெரிய லக்ஸூரியஸ் கார் வச்சிருந்தவங்க எல்லாம் நடுத்தருவில் வந்து நின்று எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு வேளை பால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப மோசமான தருணத்துக்கு கொண்டு போகப்பட்டவர்களும் உண்டு. வீடுகளிலிருந்து வாசல்களிலிருந்து போனவர்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவருடைய சொல்லுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டு என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஆண்டவர் காற்றுக்கு கட்டளை இடுகிறார், அது போய் அது வேலையை செய்து. பறவைகளுக்கு கட்டளை இடுகிறார், அது போய் அது வேலையை செய்து. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் திரும்புவதில்லை. அப்ப பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எனக்கானவைகள் என்கிற சிந்தையோடு, அந்த உணர்வோடு நான் அதை ஏற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கை மாறும், என் குடும்பத்தினுடைய நிலை ஆசீர்வதிக்கப்படும். என்னை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அடுத்த நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிமாணமும் வளர்ச்சி அடைகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வல்லமையோடு, பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஏதாவது ஒரு அற்புதங்களோடு தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து அல்லது நாவிலிருந்து புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் இந்த காலை வேளையில் நான் உங்கள் முன்பதாக பதிவு செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னவைகள் அல்லது தேவன் சொல்ல போகிறவைகள், தேவன் நமக்கு சொன்னவைகளை நாம மறந்தாலும் அவர் சொல்ல அது ஆகும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம பேசுறது தான் நடக்கணும்னு நினைக்கிறோம், நாம பேசுறது தான் சரின்னு நினைக்கிறோம், அல்லது நாம சொல்றது தான் நம்ம கரெக்ட் அப்படின்ற மாதிரி மனநிலைமையில் இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தான் சரி. வேதத்துக்கு முரணாக யார் பேசினாலும் சரி, செயல்பட்டாலும் சரி, அது தவறு தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட இந்த சூழலிலே தேவன் நமக்கு இங்கே இந்த அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்ன விதமான வார்த்தைகளை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலகீனமா இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவையா இருக்குது இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவைகளின் அடிப்படை வித்தியாசப்படுகிறது, அவர்களுடைய ஆரோக்கியத்தின் தேவைகள் வித்தியாசப்படுகிறது. அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஒரு வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற பொழுது நிச்சயமாகவே அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. மனிதர்களுடைய வார்த்தையில வல்லமை இல்லைங்க, மனிதனுடைய வார்த்தையில வல்லமையே கிடையாது. மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் தோற்று போன வார்த்தைகள். பட் God has a final say. ஆண்டவர் கடைசியில் அவர் சரியான வார்த்தையை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, போன வாரத்தில் நான் சொன்னேன் அல்லவா, தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசி சொல்றார் ஒரு வார்த்தையை, இப்போ நாளைக்கு இந்த அற்புதத்தை நடக்கும்பா, நீ விசுவாசி. இதெல்லாம் எப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காத, அது உன் வேலை அல்ல, அது உன் வேலை அல்ல. நீ அப்படி ஆராய்ச்சி பார்த்தாலும் நீ பூஜ்ஜியத்தை தான் கண்டுபிடிப்ப,
உன் ஞானத்துக்கு அது எட்டாது. ஆனால் இது நடக்கும் என்கிற விசுவாசம் யாராருக்கு இருந்ததோ அவர்களெல்லாம் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருந்தார்கள். யார் விசுவாசிக்கவில்லையோ அவன் மிதி உண்டு செத்து போனான். அருமையானவர்களே, சரித்திரம் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்காமல் போய் நஷ்டமடைந்து கொண்டிருக்கிற அல்லது அழிந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் வெளியில் இருக்கு. இதை பார்த்துமா இன்னும் நம்ம திருந்தல? எனக்கு அருமையானவர்கள், ஒவ்வொரு நாளும் அழிவை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அழிவின் போராட்டத்துக்குள் இருக்கிறார்கள். அழிவின் விளிம்புக்குள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை காக்கிறதற்கு ஒரு காரணம், தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற இந்த சிறிய விசுவாசம். எவ்வளவு? கடுகளவு கூட கிடையாது. கடுகளவு இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு கூட நமக்கு விசுவாசம் இல்லை. பட் ஸ்டில் காட் அக்ரீஸ். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். ரைட், ஓகே, இவ்வளவுதானா உன்னுடைய விசுவாசம்? அந்த விசுவாசத்தில் நான் என்ன உனக்கு செய்ய முடியுமோ ஐ வில் டூ த மிராக்கிள். உனக்கு நான் விசுவாசத்தை நான் செய்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்பிக்கையோடு நடந்து போகிறான். ஏதோ ஒரு நம்பிக்கையில் வெறும் காலாய் நடந்து போகிறான். அவனுக்கும் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஏதோ ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு அவனுடைய பிரயாசம், அவனுடைய தியாகம், அவனுடைய அந்த கடுமையான பயிற்சி, அவனுடைய கால் உள்ள ஏற்பட்ட காயங்கள், இவைகளாம் சரி என்னத்துக்கோ வர்றான், ஏதாவது செய்வோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவங்களுக்கே அப்படி நடக்குதுன்னா முழு உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தில் தளர்ந்து போனவர்களாய் இல்லாமல் உறுதியாய் இருப்போமே ஆனால் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. முதலாவது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிப்போம். மார்க் சாப்டர் 5 verse 22 to 23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். 35 43 வரைக்கும் வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலை தகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஒரு ஜெபாலய தலைவனாய் இருந்த யவீரு, இந்த யவீருவனுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறாள், மரண அவஸ்தையில் இருக்கிறாள். உதவி எல்லா இடத்துக்கும் போயாச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு, நத்திங் வுட் ஹேப்பன், ஒன்றும் நடக்கலை. அட்லாஸ்ட் இயேசுவினிடத்திலே போய் நம்ம இதை சொல்லுவோன்னு சொல்லி நேராக போகிறார். இயேசுவை சந்திக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார், வேதனைப்படுறா, நீங்கள் உடனே வாங்க, நீங்கள் வந்து என் பிள்ளை மேலே கையை வைங்க போதும். அப்படியே விசுவாசத்தை பாருங்களேன். ஜெபாலய தலைவனுடைய மகள்
நீங்கள் வாங்க, வந்து என் பிள்ளை மேலே நீங்கள் கையை வைங்க போதும். லே யுவர் ஹேண்ட்ஸ் அப்பான் மை டாட்டர். அப்போ அவ சுத்தமாவா, அவ சரியாயிருவான்னு நான் நம்புகிறேன். இப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே திரளான ஜனங்கள் இயேசுவை நெருங்கிட்டாங்க. ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டாக்டரை கூப்பிட போகிறோம், பிள்ளை துடிச்சிக்கிட்டு இருக்கிறா, வீட்டில் தூக்கிட்டு கூட போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, யாரும் உதவிக்கு இல்லை. நேராக போய் டாக்டரையாவது கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாய் ஓடுகிறோம். ஓடி போய் டாக்டரை கூப்பிட்றோம். இருங்க, இன்னும் ஒரு 2-3 பேஷண்ட் இருக்காங்க, பார்த்துட்டு வர்றேன்னா எப்படி இருக்கும்? சார், என் பிள்ளை உசுருக்கு போராடிட்டு இருக்கா சார். ஒரு நல்ல தகப்பன அந்த காலில் கூட விழுந்து, சார் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க சார். எத்தனை பெற்றோர் அப்படி இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பெற்றோருக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறது தெரியுமா? எப்படியாகிலும் எனக்கு என்ன வேணுமாலும் தர்றேன், தாலியை கூட கழட்டி தர்றேன், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு புதிதானது ஒன்று அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, என்னன்னாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், என் பிள்ளையை காப்பாற்றிருங்க. இப்போ சொல்லியாச்சு, இயேசுவும் வருவதற்கு தயாராகிவிட்டார். Jesus is already ready to go with him. அவரோட போறதுக்கு அவர் தயாராக தான் இருக்காரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, the crowded surround Jesus. ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ இயேசுவே நினைச்சா கூட போக முடியாத ஒரு பிளாக் அந்த இடத்துல இருக்கு. அப்படியே பதறிக்கிட்டு இருக்கிறார், நடுங்கிட்டு இருக்கார். ஐயோ என்ன ஆகுச்சோ தெரியலையே. பிள்ளை ஒரு பக்கம், இயேசுவை கூப்பிட வந்தவர் நிற்கிறாருங்க, அப்படியே பதட்டத்தோடு இருக்கிறார், துடித்து கொண்டு இருக்கிறார், ஆதகத்தோடு இருக்கிறார். அங்க கோபப்பட முடியுமா? யோசிச்சு பாருங்க, அங்க கோபப்பட முடியுமா? என்னையா நீ எல்லாம் இப்படி, நான் பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கிற வான்னு சொல்லி நீ கூட்டத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற, நீ வர்றவங்களுக்கு நீ ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற. எனக்கு அருமையானவர்களே, நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யவீருக்கு இருந்த பேஷன்ஸ், தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, அப்படியே கத்தி மேலே நடக்கிற மாதிரி, முள்ளு மேலே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல நிதானம் காக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல பொறுமை காக்கிறான் பாருங்க, அவசரப்படாமல் இருக்கிறான் பாருங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இடையில ஒரு அற்புதமும் நடந்துருச்சு. கூட்டத்தை நெருக்குறாங்க, ஒருத்தி தொட்டு ஆசீர்வாதம் பெற்று அவ சுகம் பெற்று போயிட்டா. இப்படி நடந்து முடிஞ்ச உடனே ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒரு வேலைக்காரன் வருகிறான். அவன் சொல்றான், பா பிள்ளை மறிச்சிட்டாப்பா, போதகர் இனிமேல் வருத்தப்படுத்த வேண்டாம், அப்படியே அவரை சங்கடப்படுத்தாதீங்க, முடிஞ்சிருச்சு, வாங்க ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இந்த சத்தம் யவீரனுடைய காதுகளுக்கு மாத்திரம் செல்லவில்லை, இயேசுவின் காதுகளுக்கும் சென்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியில் இயேசு சொன்ன 3 வார்த்தையை தான் உங்கள் முன் பதிவு செய்ய வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல அவன் வந்து சொல்றான், வேலைக்காரன் சொல்றான், யவீரு ஐயா, நம்ம பிள்ளை மரிச்சு போயிட்டா ஐயா, மரிச்சு போயிட்டா, அவ இல்லை, உயிரோட இல்லை, முடிஞ்சிருச்சு. தயவு செய்து நீங்க அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மரித்து போய்விட்டாள். ஒரு தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு தாரை தாரையா இந்த இடத்துல கண்களிலே கண்ணீர் அப்படியே ஓடி இருக்கும். உள்ளமெல்லாம் துடித்து கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த மனநிலையிலே தான் இயேசு அந்த சத்தம் கேட்ட உடனே, நான் விசுவாசிக்கிறேன், அவனை பார்த்தவன் தோல்ல கையை போட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நகருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு
நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிறது. துர்காரியங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிறது. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே அவள் மரித்து போனாள் என்கிற துக்க செய்தி நம்முடைய காதுகளில் விழுகிறது. ஆனால் இயேசு ஒருவர் மேலே இருந்து ஒரு வார்த்தையை நம்முடைய காதுகளுக்கு கேட்கும்படியாகவே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ ஜெயிக்க போகிறாய். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன்னை நான் சுகப்படுத்த போகிறேன். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் வேலையிலே ஒரு முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குடும்பத்தை எழுப்பி நான் கட்டப் போகிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பிரிந்து போன யாவையும் ஒன்று சேர்க்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. உனக்காக அற்புதத்தை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. இந்த சத்தம் நம்ம காதுல கேட்கல. அவர் கத்திட்டு இருக்கார், அவர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். பயப்படாதே, do not fear, be courageous, be faithful to God. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்பட வேண்டாம். நீ எந்த விதமான பிரச்சனையும் உனக்கு இல்ல. nothing would happen. அவன் மரித்து போனான் என்று சொல்லுகிற செய்தியை கர்த்தர் காதுல வாங்கல. அவர் சொல்றார் பாருங்க ஒரு செய்தி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தோல்வி அடைஞ்சதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நஷ்டம் அடைந்தது தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவமானம் அடைந்தது தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த இடத்துல அவமானம் அடைந்தவோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற சத்தம் உங்க காதுகளில் இந்த காலை வேளையிலே கேட்குமேயானால், எந்த இடத்திலே நிராகரிக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைக்க அவர் போதுமான வல்லமையுள்ள அதிகாரம் பெற்ற தேவனாய் இருக்கிறார். We must understand the word power. வார்த்தையின் வல்லமையை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னங்க, மரிச்சு போயாச்சு, பிள்ளை மரிச்சிட்டான்ற செய்தி காதுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த வார்த்தையை வேலைக்காரன் சொல்றத நான் நம்புறதா இல்ல இயேசு இங்கு நின்று சொல்லிட்டு இருக்காரு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு, இதை நான் நம்புறதா? அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு சாகர வரைக்கும் இருக்கிற போராட்டம் தான். நீ உலகம் சொல்றதை நம்ப போறியா இல்ல கர்த்தர் சொல்றதை நம்ப போறியா? இந்த உலகம் சொல்றதை நம்பணும்னா நீ நம்புகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் செத்து போன நிலைமை தான். அடக்கம் பண்றதுக்கு நீ ரெடி ஆயிரு. ஆனா நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இயேசு அந்த இடத்துல பிரகடனப்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் உங்க பிள்ளைய உயிரோட பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க. யவீர் அப்படித்தான். யவீரனுடைய ரியாக்ஷன் எதுவுமே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க பைபிள்ல நானும் தேடி பார்த்துட்டேன். There was no other reaction. யவீரனுடைய வாழ்க்கையை எனக்கு அருமையானவர்களே, அப்படியே ஆண்டவர் மேல அவ்வளோ நம்பிக்கை, விசுவாசம். கையை வையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறதுக்கு வந்தவன், இவன் மரிச்சு போனான்ற செய்தி வந்துருச்சு. இப்ப மரிச்சும் போயாச்சுன்ற சொல் கம்ப்ளீட் ஆயிருச்சு, அது அவ்வளோதான். ஆனா இயேசு சொல்லுகிறார், இல்ல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உலகம் சொல்லும் நீ தோற்று போவேன்னு. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு தோல்வியே கிடையாதுன்னு. எனக்கு அருமையானவர்களே, உலகத்தின் மருத்துவம் சொல்லும் இதற்கு நீ ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஒன்றுமே நடக்காதுன்னு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் சுகப்படுத்துகிற மருத்துவராக நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்கார். ஆண்டவரே, என் தேவைக்காக நான் எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கிறேன், கடன் வாங்கிட்டு இருக்கிறேன். எப்பா, எல்லாத்தையும் உருவாக்குனது நான் தான் ஐயா.
நீ என்னைய இல்லாம நீ ஓடிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற. என்னையும் சேர்த்துக்க, என்னோட சேர்ந்து பயணி. என்னை கூட்டிட்டு போற இடத்துல எல்லாம் என்னோட நீ பயணிக்கும் போது நீ போகக்கூடாத இடம் எதுவென்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ போக வேண்டிய இடம் எது என்பதை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்ல ஆகும் என்கிறது நடக்கலைன்னா, நாம உலகத்தை தான் அதிகமாக நம்புறோம், மனிதர்களைத்தான் அதிகமாக நம்புறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாட ஆமாம் அதுக்கு எடுத்துச்சான் போய். இதுவும் மேயாது ஒழுங்கா, அடுத்தவர்களையும் மேய விடாது. இதுக்கு ஒரு பொல்லாத ஆவி உள்ள இருக்கு, என்ன செய்யாது, இதுவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காது, மற்றவர்களையும் கேட்க விடாது. அவர் என்ன சொல்றது, அவரா எல்லாம் செய்ய போறாரு, அவரா செய்ய போறாரு. அருமையானவர்களே, இப்படி சொன்னவெல்லாம் நடுத்தருவில் இருக்கிறத என் கண்ணால நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அழிந்து போறது யாரு? நம்ம நன்றாய் சிந்திக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை யவீரு புறக்கணிக்காம அப்படியே இறுக பற்றி கொண்டு ஒரு பக்கம் புள்ள மரித்து கிடக்கிறது என்று ஒரு செய்தி. இப்ப இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து அற்புதம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப புறப்பட்டு போகிறார்கள். இயேசு யவீருடைய வீட்டுக்கு போகிறார், ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போகிறார். இப்ப போகும்போது அங்கே துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, யவீரனுடைய மகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு போறார். போன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன? வாசிங்க எல்லாரும், பைபிள் எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35 இருந்து. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 38 இருந்து வாசிங்க. ஜெபாலை தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். ஆண்டவர் சொன்ன 2வது வார்த்தை நல்ல கவனிங்க. முதல்ல ஆண்டவர் யவீருக்கு சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 2வது ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யாருக்கு? சந்தடி பண்றவங்களுக்கு, அழுகிறவர்களுக்கும். நாம துக்கம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க துக்கம் கொண்டாடணும்னு வெறி பிடிச்சி திரியிறாங்க பாருங்க. அவங்க நமக்கு ஏதாவது நடக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த கும்பல் யவீரு வந்து ஏற்பாடு பண்றதுக்குள்ளேயே அழுகிற ஒரு கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க பாருங்க. இப்படி யவீரு தகப்பன் இல்லை, இந்த குழந்தையினுடைய தகப்பன் அங்கே இல்லை. ஆனால் இந்த தகப்பன் வர்றதுக்கு முன்னாடியே அழுகிறதுக்கு, சந்தடி பண்றதுக்கு ஒரு கூட்டத்தை அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? இப்ப இயேசு இந்த ஜனங்களை பார்த்து, அழுகிறவர்களை பார்த்து, சந்தடி பண்றவங்களை பார்த்து சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, அவள் என்னவா இருக்கிறானா? தூங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இட் இஸ் ஹார்ட் டு பிலீவ். சாதாரண விஷயம் அல்ல விசுவாசம் என்பது. பைபிள்ல சொல்ல எபிரே ஆக்கியோன் சொல்லுகிறான், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நல்ல கவனிங்க. இந்த நமக்கு இருக்கிற இப்ப இந்த விசுவாசம், ஆண்டவரே நான் பத்திரமா போகணும், என்னை காப்பாத்துங்க, கர்த்தர் காப்பாத்திட்டார். இந்த விசுவாசம் எல்லாம் இது நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் காப்பாத்திடுவார், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து
என்னுடைய கடினமான நேரங்களில், நெருக்கடி வேளைகளில் விசுவாசிக்கவே முடியாத ஒரு சூழல் வருது பாருங்க, அப்ப நான் ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தோட இருக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். அதான் அவர் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அப்ப இந்த இடத்துல இரண்டாவது ஆண்டவர் சொன்ன, முதல்ல யவீருக்கு சொல்லிட்டார், பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்ப ஆண்டவர் இந்த அழுகிற கூட்டத்துக்கு, சந்தடி பண்ற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். அருமையானவர்களே, இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ தோல்வி அடைஞ்சிட்டப்பா. இயேசு சொல்லுகிறார், இல்லை, நீ தோல்வி அடையல, இனிமேல் தான் உன்னுடைய வெற்றி ஆரம்பமாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தினுடைய பார்வையிலே, மருத்துவ ஞானத்திலே சொல்லலாம், அவ்வளவுதான் உன் ஹெல்த் டோட்டல் டேமேஜ். ஆனா இயேசு சொல்லுகிறார், ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய பலத்தை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் புதுப்பிக்க நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவன். அது உள்ள இருக்கிற இன்னர் பார்ட்ஸா இருக்கலாம், அல்லது வெளியில இருக்கிற சரீரத்தினுடைய பாகங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், எந்த ஆர்கன்ஸா இருந்தாலும், தேவன் அதை ரெஸ்டோர் பண்ண, இந்த மருத்துவர்களுக்கு டப் கொடுக்கத்தக்கதாக தேவன் அற்புதத்தை செய்ய அவருடைய ஒரு வார்த்தை போதுமானது. ஹல்லேலூயா. 1000 வார்த்தையெல்லாம் பேச தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, செரஞ்சி எடுத்து ஆபரேஷன் பண்ணி அதை போட்டு தைச்சி குமிச்சு அப்படிலாம் பண்ணுன்றதெல்லாம் இல்லை. நம் விசுவாசம் நமக்குள் இருக்குமேயானால் அவர் எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நம்மிடத்துல விசுவாசத்தின் வலிமை பெருசா இருக்கணும், அதுதான் முக்கியமான காரியம். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன இந்த இரண்டாவது காரியம், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். இப்ப இதை கேட்ட உடனே ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க. அந்த அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, இந்த சந்தடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா? வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி. நல்ல கவனிங்க. எப்ப இவ்வளவு நேரம் அழுகாட்சியா இருந்துச்சு, அழுதிய இப்ப எப்படி டப்புட்டு சிரிக்க முடியுது? எனக்கு புரியல. சில பேர் அப்படித்தானே, இந்த சின்ன பிள்ளைங்களாம் அழுவாங்க பார்த்தீங்களா, அழுதுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஐஸ்கிரீமை கொண்டு போய் இப்படி நீட்டுங்க, அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டு இருக்கும், அழுதுகிட்டே இருப்பான், ஆனால் சிரிப்பு வரும். அவனுக்கு பிரியமானது, அவன் குழந்தைக்கு பிரியமானது கையில் வந்த உடனே, அது பார்த்த உடனே அந்த அழுகை எல்லாம் துக்கமெல்லாம் அப்படியே டக்குன்னு என்ன செய்யுது? மாறுது. ஆனால் இவங்க டேஞ்சரானவங்க. இந்த கூட்டம் இருக்கு அல்லவா, அழுகையும் சந்தடியும் உள்ள கூட்டம் இருக்கு அல்லவா, இந்த கூட்டம் இயேசுவை பார்த்து நகைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்கள், அப்போ நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுறவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுக தான். சந்தடி பண்ணுற ஆளுக, பரியாசம் பண்ணுற கூட்டம், இது தேராத கூட்டம், இது அழுகாட்சி பண்ணுற கூட்டம், இது யாரையும் சிரிக்கலாம் வைக்காது, இது எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு போயிடும். இது மோசமான கூட்டம். இப்போ இயேசு இந்த அவள் மரிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள், அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள்னு சொல்கிறத நம்ப முடியல. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவை பார்த்து நகைக்கிறார்கள். அப்படின்னா they mocked at Jesus, பரியாசம் பண்ணுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாமல்ல நிறைய பேர் இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அட்லாஸ்ட் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? விளையாட்டுக்கு நான் சொன்னேன். எப்படி? விளையாட்டுக்கு நான் சொன்னேன், விளையாட்டுக்கு நான் பேசினேன், விளையாட்டுக்கு மாடியிலேருந்து குடிச்சிடலாமே சாமி. ஆற்றுல வெள்ளம் வர்றப்பில்ல நீ ஏன் இங்கே இருக்கிற? போய் குடும்பத்தோடு நின்று பாலத்திலேருந்து குதிச்சிட வேண்டிதானே. விளையாட்டுக்கு தான் குதிச்சு பார்த்தேன், எப்படி நீச்சல் அடிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் விளையாட்டுக்கு செய்கிறதில்ல, விளையாட்டுக்கு செய்ய முடிகிறதில்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, இந்த கூட்டம் அப்படித்தான்.
இப்ப நகைக்குது. இப்ப ஆண்டவர் அழகான ஒரு விஷயத்தை செய்யறாரு பாருங்க. அவங்களை என்ன பண்ணாராம்? வாசிக்குமா? பிள்ளையின் தகப்பனையும் இல்ல முன்னாடி வசனத்தை வாசிங்க. அதற்காக அவர்கள் நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும். போதும். இப்ப என்ன பண்ணாரு? எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? ஹலோ, எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? வெளியே தள்ளிட்டார், வெளியே போயிட்டார், வெளியே அனுப்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா? அவிசுவாசமா இருக்கிறவன் நடுவில் இயேசு அற்புதத்தை செய்யவே முடியாது. இயேசு அற்புதத்தை செய்ய முடியாது. நான் ஒரு வாசகம் நான் ஒன்று வாசித்தேன். என்னுடைய உள்ளத்தை அது இன்னும் நெருடிக்கொண்டே இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம ஒரு படகு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த படகுல பயணிகளை ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மோசமானவனை நம்ம அந்த படகுல ஏத்திட்டோம்னாலும் அந்த படகு அவன் என்ன செஞ்சிருவான்? கவுத்து போட்டுருவான். நான் சொல்லலை, ஒரு ஞானி சொன்ன விஷயம். ஒரு அறிவு சார்ந்த அறிவுபூர்வமாய் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு படகுல, நம்முடைய படகுல யாரை ஏற்றி உட்கார வைக்கிறன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன, எப்போ சர்ச்சில் எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லி அனுமதிச்சதுனால தானே கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருத்தன் அப்படியே குண்டு வச்சுட்டு போயிட்டான். எத்தனையோ பேர் மரித்து போய் விட்டார்கள். நம்ம எல்லாம் கேட்டு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சங்கடப்பட்டோம். சிசிடிவி கேமரா பார்த்து என்ன பண்ண முடிஞ்சது? கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ யாரை நம்ம விடுறோம், யாரை அனுமதிக்கிறோம்? இப்போ இயேசு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவங்க தகப்பன், தாய், அவன் கூட வந்த சீஷர்கள், இயேசு. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாருமே விசுவாசத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்கள். இயேசு அற்புதம் செய்வார் என்று நம்புகிறவர்கள். அதனால கர்த்தர் அவர்களை பக்கத்தில் வச்சிருந்தாரு. இந்த நகைக்கிற கூட்டத்தை, பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தை வெளியில தள்ளி கதவை சாத்திட்டார். அருமையான தேவ பிள்ளைகள், இப்பயும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நபருக்கு அவிசுவாசத்தின் உச்சம் இருக்குமே ஆனால் உங்க குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த விசுவாசத்தோடு, அந்த விசுவாச உணர்வோடு நான் கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி நிற்கிற போது என் தேவன் அந்த இடத்துல மகிமையாய் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. அந்த வார்த்தை அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் அது அற்புதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டாவது வார்த்தையை சொல்லிட்டாரு, மரித்து போகவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள். தூங்குறான்னு சொன்ன உடனே மூச்சு எல்லாம் போய் பார்க்குறாங்க, தொட்டு பார்த்துருப்பாங்க, நாடியை பார்த்துருப்பாங்க. அங்கே இருக்கிற கிழவிகள்லாம் எத்தனை பேர் மருத்துவச்சிகள் இருந்திருப்பாங்க, எல்லாரும் போய் தொட்டு பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு முடிஞ்சு போச்சுங்க சொல்லி அனுப்பிச்சிருங்க. அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி பாடை கட்டிட்டாங்க, தேர் கட்டிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ள. இப்ப கடினமான இது நடக்காதுங்க, இதுக்கு சாத்தியம் இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி எழுதிட்டாங்க, ரிப்போர்ட் இப்படி வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னையும் என்னையும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வம், அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உங்களுக்காக எனக்காக ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னன்னு நீங்க கொஞ்சம் செவி சாய்த்து கூர்ந்து கவனிச்சு உலகத்தை தள்ளி போட்டுட்டு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை தலையிலாக மாற்றி போடும். ஹல்லேலூயா. மிக அற்புதமான காரியத்தை அது செய்யும், மிக வலிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்றார். உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன மூன்றாவது ஒரு வார்த்தை, இது அராமிக் மொழி.
ஆண்டவர் அடிக்கடி இந்த ராமிக்ல பேசுவார். எனக்கு அருமையானவர்களே, இது ஒவ்வொரு வார்த்தை, ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார். ஆனால் அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், அந்த சிறு பெண்ணை பார்த்து மூன்றாவதாக தலித்தாகுமி என்றார். அவ்வளவுதான். அப்பாவை பார்த்து சொல்றாரு. யார்? இந்த செத்து போன மரித்து கிடக்கிற படுக்கையில கிடக்கிற அந்த மகளுடைய அப்பா யவீரை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த அழுகிறாட்சி பண்ற கூட்டத்தை, சந்தடி பண்ற கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அவர் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். இட் இஸ் ஹார்ட் டு பிலீவ். ரொம்ப கஷ்டம் அதை நம்புறது. அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லாததுனால தான் அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் மேல, ஆண்டோடைய வார்த்தையின் மேல அந்த வல்லமை உண்டு என்பது அவங்கள விசுவாசிக்கல, நம்பல. அதனால அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. மூன்றாவது, அந்த குழந்தையை பார்த்து 12 வயதுள்ள ஒரு வாலிப பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றார், தலித்தாகுமி அப்படின்னா சிறு பெண்ணை எழுந்துரு என்ற அர்த்தமா. நல்ல கவனிங்க, அவள் மரித்தது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. செக் பண்ணவன் என்ன பைத்தியக்காரனா? மரித்தது உண்மை. ஆனால் எப்ப ஆண்டவர் அங்க சொன்னார் பாருங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருன்னு, அந்த வார்த்தை சொல்லும் போதே அவளுக்குள் உயிர் இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப தலித்தா ஆண்டவர் இல்லைன்னா செத்து போனவளை பார்த்து அவள் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னா இயேசு பொய்யானவர் ஆயிடுவார். யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னதினுடைய அர்த்தம், இவங்க எல்லாம் மரித்து போனான்ற செய்தியை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இயேசு அந்த விசுவாசத்தினுடைய ஆழத்தை இன்னும் தெரிந்து கொள்ள அந்த குடும்பத்துக்குள் பிரவேசித்து அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் அந்த சீஷர்களையும் அருகாமையிலே வைத்துக் கொண்டு தலித்தாகுமி என்றார், சிறுபெண்ணை எழுந்துரு. அருமையானவர்களே, அவருடைய உயிர் திரும்ப வந்தது. இன்னொரு வார்த்தை அப்படிதான், அவள் உயிர் திரும்ப வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எங்க சொன்னார்? பெத்தானியாவிலே லாசரு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று. இயேசு அங்கே வந்தார். எல்லாரும் போய் கதறாங்க. மார்த்தாலும் மரியாளும் கதறுகிறார்கள். 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. 4 நாளைக்கு அப்புறம் செத்து போய் அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு அப்புறம் வர்றீங்களே ஆண்டவரே என்று அவர்கள் கேட்டார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கல்லறைக்கு புறப்பட்டு போனார். ஆண்டவருக்கு பயங்கர கோபம். ஏன்னா இயேசு கண்ணீர் விட்டது அங்கதான். இயேசுவையே கதற விட்டாங்க, அழுதார், கண்ணீர் விட்டார். அவருடைய அவிசுவாசத்தை கண்டு வேதனைப்பட்டார். எனக்கு அருமையானவர், கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சத்தமா சொன்னார், லாசருவே வெளியே வா. வெளியே வந்தான். அவனுடைய கட்டப்பட்ட அந்த பிரேத சீலைகளை எல்லாம் அவிழ்த்து விட சொன்னார். அவிழ்த்து விட்டார்கள். உயிரோடு திரும்பி வந்தான். இயேசுவினுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு உயிர் வரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உண்டு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையை ரெக்கவரி பண்ண முடியாது, என் பிரச்சனையை ரெக்கவரி பண்ண முடியாது, என்னுடைய சூழ்நிலையை ரெஸ்டோர் பண்ண முடியாது, பிளவுபட்டு போச்சுங்க, அருந்து போச்சுங்க, எல்லாம் மோசமான நிலைமையில் ஆயிப்போச்சு, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சரியாவதற்கான வழி இல்லை. அருமையானவர்களே, இனி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வேணாம், இனிமேல் அந்த எதிர்மறையான சிந்தனைகள் வேணாம். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கும் போது நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்கள் விசுவாசித்தால் மறி
மரித்து போனது கூட உயிர் பெற அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது, ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது, அதிசயமான காரியமாக இருக்கும், அற்புதமான காரியமாக இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வறுமைகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய நெருக்கடிகள், உன்னுடைய வியாதி பலவீனங்கள் இவை எல்லாவற்றையும் சுகமாக்கக்கூடிய, சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இயேசுவின் வார்த்தைக்கு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் இந்த 3 வார்த்தையும் உங்கள் குடும்பத்திலே செயல்பட அது ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையை பார்த்து தலித்தாகுமி, உயிர் பெறாததெல்லாம், மரித்து போன நிலைமையில் இருக்கிறதெல்லாம் உயிர் பெறட்டும். என்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், மரித்த நிலைமையில் இருக்கிறதெல்லாம் உயிர் பெறட்டும், அது தலித்தாகுமே. உங்கள் வேலைகளை பார்த்து நான் உச்சரிக்கிறேன், தலித்தாகுமி. எந்த இடத்திலெல்லாம் மரித்து போன நிலைமையில் இருக்கிறதோ, இந்த அவ்வளவுதான், இந்த வேலை அவ்வளவுதான், இந்த பிசினஸ் அவ்வளவுதான், இந்த வியாபாரம் அவ்வளவுதான், இந்த வருமானம் அவ்வளவுதான், எனக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு என்று சொல்லப்பட்ட நிலைமையிலே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாடையிலே வைக்கப்பட்ட அது வேலையாக இருந்தாலும் சரி, அதை மீண்டும் உயிரோடு எழுப்புவதற்கு இயேசுவின் வாயிலிருந்து திருவாய் மலர்ந்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை போதுமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விதவையினுடைய வாசலில், தெரு வாசலில், முனைப்பிலே செத்து போனவனாய் வாலிபன் படுத்த படுக்கையிலே அவனை கல்லறைக்கு கொண்டு போன நிலைமையில் இருந்தவனை இயேசு தொட்டு அவனை சுகமாக்கி உயிரோடு எழுப்பி விதவையின் கையிலே கொடுத்து வாழ வைத்த அதே தெய்வம் இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இணைந்திருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இந்த சபையில் இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தில் இருக்கிறார், நம்முடைய பிரசங்கத்தில் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் போது என் தேவன் அசாதாரணமான, கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் நல்ல கைகளை அடிச்சு தேவாதி தேவன ஆமென் வாய்களை திறந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I do believe, I trust in the Lord, I trust in the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செயலிழந்து போச்சோ நீங்க பார்த்து சொல்லுங்க, தலித்தாகுமே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுச்சோ அதை பார்த்து சொல்லுங்க, தலித்தாகுமே. எனக்கு அருமையானவர்கள், நீங்க உச்சரிக்கிற வார்த்தை உங்க வார்த்தை அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இது உங்க வார்த்தை அல்ல. கர்த்தர் வாயிலிருந்து திருவாய் மலர்ந்து அவரே சொன்ன வார்த்தை தலித்தாகுமே. அல்லேலூயா. செத்து போனது கூட உயிர் பெற முடியுமையானால், எனக்கு அருமையான இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ண, உயர்த்த, மேன்மை அடைய செய்ய அவர் எத்தனை ஆயத்தமாய் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? நீங்களும் நானும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களிலே பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது, சில நேரங்களிலே அவிசுவாசம் நம்மளை மேற்கொள்ள பார்க்கிறது, சில நேரங்களிலே போராட்டங்களும் சோதனைகளும் பயங்கரமான டெம்டேஷன், நமக்கு பயங்கர கடுமையான சோதனைகள் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் சொல்லுங்க, தலித்தாகுமே. செத்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது அப்படியே உயிர் பெறும். அல்லேலூயா. செத்து போன உங்கள் ஜீவியம் உயிர் பெறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். செத்து போன உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு உயிர் பெறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். செத்து போன உங்களுக்கும் தேவ ஆவியானவருக்கும் இடையே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் துண்டிக்கப்பட்டது மறுபடியும் இணைக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் மிக அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். 3 வார்த்தைகள், 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஆண்டவர் சொல்றார். 1, ஒரு தனியாக வந்த தகப்பனுக்கு சொல்றார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. எனக்கு அருமையான, வறுமையை நினைச்சு பயப்படாதீங்க, வியாதியை நினைச்சு பயப்படாதீங்க, கஷ்டத்தை நினைச்சு பயப்படாதீங்க, உங்க குடும்ப பிரிவுகளை நினைச்சு கவலைப்படாதீங்க.
எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, அவமானப்படுத்துகிறாங்களே, என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்களே, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே. கவலைப்பட வேண்டாம். யாரும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். இயேசு நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே தேவன் எபிரனுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் முன்பாக இப்ப அவளுக்கு புசிக்க ஏதாவது கொடுங்கள் என்றார். ப்ரூவ் பண்றார் ஆண்டவர், ப்ரூவ் பண்றார். உயிரோடு எழுப்பிட்டு போனா பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல எல்லார் கண்களுக்கு முன்பாக ப்ரூவ் பண்றார். எவீருக்கு முன்னாடி, அந்த ஜனங்கள் அவிசுவாசமாய் அழுது கொண்டிருந்த கூட்டத்துக்கு முன்னாடி, சந்தடி பண்ற கூட்டத்துக்கு முன்னாடி, மூணாவது அந்த குடும்பத்துக்கு முன்னாடி, அந்த தாய் தகப்பனுக்கு முன்னாடி தலித்தாகுமி அந்த மகள் எழுந்து உட்கார்ந்தா, அவளுக்கு சாப்பாடு கொடுங்க. அவள் சாப்பிட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் எழுந்து நடந்தாள். she walked. எல்லாரும் பார்க்க, ஏங்க இவ்வளவு நாள் நேரமாக சுகவீனமாக இருந்து மரித்து போனவள் அல்லவா அவள்? விசுவாசம் உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31 வாசிங்க. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்ன இன்னொரு அராமிக் வேர்டு. ஆண்டவர் இந்த 2 வார்த்தை தான் என்டையர் பைபிள்லேயே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசியிருக்கார். ஒன்று தலித்தாகுமி, த செகண்ட் வேர்டு எப்பத்தா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. இப்போ ஹைலைட் என்னன்னா, ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போறாரு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல 10 பட்டணங்கள் இருக்கிறது. அந்த 10 பட்டணங்கள் நிறைந்தது தான் அந்த இடம். அப்போ ஒரு மையமான இடத்துல நின்று கொண்டு இருக்கும்போது இயேசு ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே போயிட்டு இருக்கும்போது, ஒரு காது கேளாத கொன்னை வாயை உடைய டெஃப் அண்ட் டப், நல்ல கவனிங்க, காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லாமே டெட்டு, இந்த 2மே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காது கேட்கலை, வாயும் கொன்ன, அவனால் பேசவும் முடியாது. இப்போ அங்கே அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாரும் அவனை கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தி, நீங்கள் உமது கையை அவன் மேலே என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் கையை வச்சாலே எவ்வளோ அற்புதம் பாருங்க. கையை வைக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இப்போ நேராக இவன் போகிறான். அந்த இடத்துல இந்த திரள் கூட்ட ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யலை. அவனை தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதுகளிலே விரல்களை, இயேசுவின் விரல்களை வைத்து, அப்புறம் உமிழ்ந்து சில காரியங்களை செய்து, அவனுடைய நாவை தொட்டு, அவனுடைய நாக்கை தொட்டு சத்தமாக சொல்றாரு, எப்பத்தா அப்படிங்கிறார். இந்த எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று பொருள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்துல பாருங்க, இந்த கொன்னை வாயை உடையவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா, இல்லை இந்த காது கேளாதவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா என்கிறதெல்லாம் இங்க பதிவு செய்யப்படலை. ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் இவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க.
எப்படி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. இன்னைக்கு நாம் நிறைய இடத்துல இயேசுவாவே நம்ம என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். நமக்கு ஆண்டவர் ஆமாம் 5 வகையான ஊழியத்தையும் தாட்டு தாம்பளத்தில் தாட்டு தாம்பளத்தில் வச்சு நமக்கு கொடுத்த மாதிரியும் அதில் ஃபுல் அனாயிட்டிங் நமக்கு இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த இடத்துல என்னவே மாறிடுறோம். ஆமாம், துணிகரமாக எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இங்கே நாங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சோத்துக்கு லாட்ரி அடித்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெறுத்து எல்லாம் இது பண்ணி வந்து நமக்கு வல்லமையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இயேசுவை போல சில பேர் அப்படியே மாறிடுறாங்க. இயேசுவை போல் அதுக்கெல்லாம் உண்டு, மொத்தமாக வச்சுருப்பார் அவர், கணக்கு வச்சுருப்பார். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம தீர்க்க முடியாது, அது அவர் தான் வச்சு செய்வார். ஆகவே இந்த இடத்துல பெருமூச்சு விட்டு இயேசு பெருமூச்சு விட்டு எப்பத்தான் ஒரு சவுண்டு போடுறார். தனியாக கூட்டிகிட்டு போய் விரல்களை கையை வைத்து காதுகளில் விரலை அப்படி வச்சு உமிழ்ந்து அதை பூசி அவர் நாக்கை வந்து அவர் கையினால் தொட்டு அப்படியே ஒரே சத்தம் பெருமூச்சு விட்டு எப்பத்தான் திறக்கப்படுவாயாக. அப்படியே உடனே அவன் வாய் திறந்து என்ன செஞ்சானா பேசணும். உடனே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது எப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றதை நம்ம வாசிச்சிருவோம். நல்ல கவனிங்க. 35வது வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவன் வந்து பிறவி ஊமைதான், ஆனா இவனுடைய நாவு கட்டப்பட்டிருக்கு, இவனுடைய செவி அடைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்களேன். ஆண்டவருக்கு எதிராக செயல்படுறவன் பிசாசு. அவனுடைய தந்திரத்தில், பிசாசின் தந்திரங்களில் ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாம பண்றது அவனுடைய ஒரு ஆயுதம். அதனால தான் சில பேருக்கு வீட்டில் இருக்கும்போது தூக்கம் வராது. நீங்கள் வெளியில் சுற்றுலா செல்லும் போது அந்த குளிர் பிரதேசங்களில் போகும்போது கூட உங்களுக்கு தூக்கம் வராது. வேலை செய்யும்போது தூக்கம் வராது. நைட்டு நீங்கள் படுக்கும்போது தூக்கம் வராது. செல்போன் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது. சண்டை ஓடும்போது தூக்கம் வராது. ஆனால் ஆலயத்தில் வந்து உட்காரும் போது மாத்திரம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். என்ன சொர்க்கம், என்ன அற்புதம். அதுவும் இந்த தாலாட்டு பாடல்கள் பாடும்போது நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாடுறோன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படியே உலகத்தை பூரா மறந்து, பிரச்சனைகளை எல்லாம் மறந்து, சூழலை எல்லாம் மறந்து, அப்படியே எனக்கு ஒரு ஆதங்கம். ரொம்ப நாள் அந்த வாஞ்சேன். இந்த தூங்குறவர்கள் எல்லாம் விழுந்து, அப்படியும் சில பேர் விழுந்து எந்திரிச்சு தடுமாறி பைபிள் எல்லாம் கீழே போட்டு வெக்கமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அது ஒரு பெரிய அவமானமாகவே இல்லை, இயல்பாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அருமையானவர்களே நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் எப்பத்தா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே செய்து விட்டது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாம பண்றதுல பிசாசினுடைய தந்திரம் ரொம்ப பயங்கரமானது. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இயேசுவே வந்து நின்று பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆவி அவர்களுக்குள் இருக்கும்போது அந்த தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாரும் சத்ருவின் சிநேகிதர்கள். அவன் அப்படி தட்டி கொடுத்து ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு கண்ணே தூங்கு அப்படின்னு
அப்படி பாடும்போது நாங்கள் கடந்த நாட்களில் வெளியில் போயிருந்தோம். அப்படி போகும்போது ஒரு பாப்பா வயசில் ஜோனத்தா வயசில் ஒரு பையன் அப்படியே மரங்கள் நிறைந்த இடம், ஒரு சின்ன கடை, பொட்டி கடை. அந்த அம்மா அந்த குழந்தைய போட்டு தொட்டில் கட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே அப்படி படுத்து ஆடணும் போல. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்ல. அதெல்லாம் ஆஹா என்ன சொர்க்கம். அது அம்மா புடவை, பாட்டி புடவை, அம்மாச்சி புடவை, அதில் தொட்டில் கட்டி அந்த வாசனை, அது சொல்லிலாம் முடியாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்படித்தானே? எதுக்கு வந்து மொத பாட்டி புடவை எடுத்து பேரனுக்கோ பேத்திக்கோ அதை கட்டி தொட்டில் கட்டி போட்டு அவ்வளோ சுகம், அவ்வளோ சுகம். அது அவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி தூங்குறோம். நம்ம பிசாசு தூங்க வைக்கிறான். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். என்ன பிரசங்கம் பண்ண தெரியாது. பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் என்ன பிரசங்கம் பண்ண தெரியாது. ஏன்னா உள்ளே போகலை, உள்ள செவியில் போகலை. இவங்களுக்கு என்ன தெரியுமா? அப்படியே பரவச நிலையை அடைஞ்சி உச்ச கட்டத்துக்கு ட்ரம் அடித்து இந்த மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படியே சேரையெல்லாம் உடைச்சி பாயெல்லாம் சுருட்டி ஒரு 4 பேரை ஜன்னல் வெளியே தள்ளி ஒரு 5-6 பேரை காலை ஒடிச்சு விட்டு அப்படி பண்ணா. இன்னைக்கு ஆவியானவர் இந்த சபையிலே அசைவாடினார். ஏங்க, ஆவியானவரை சொல்லாத, உன் காலை உடைச்சிடுவார். The Spirit of God is very genuine. புத்தி இல்லாத ஆவியானவர் இல்லை, புத்தியுள்ள ஆவியானவர். எனக்கு தெரியல, என்ன உனக்கு பேய இறங்கியிருக்கு, உனக்கு தெரியலன்றதுக்கு. ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை, உனக்கு அவருக்கும் கனெக்ஷன். ஆனால் மற்றவங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி உனக்கு ஒரு அபிஷேகம், ஒன்று ஆவியானவர் வந்தார்னா அது ஆவியானவர் இல்லை. ஆவியானவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் என்ன செய்யுது இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் உண்டு. எப்பத்தான்னு சொன்னோன்னே திறந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வேர்டை சொல்ல விரும்புகிறார். அவர் சொல்ல ஆகும். எப்பத்தா உங்க காது திறக்கணும். முதல்ல நமக்கு உலகத்துக்கெல்லாம் திறக்கும், சினிமாவுக்கு திறக்கும், எல்லாத்துக்கும் திறக்கும். புரணி பேசுறது திறக்கும், அடுத்தவிட தூஷணமா பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நமக்கு திறக்கும். எல்லாம் எல்லா காரியங்களும், அவலட்சணமான காரியங்களும் நம்ம காதுக்குள்ள போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் போகாம டக்குன்னு ஒரு பிளாக் அடைச்சிரும், காது கேட்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, அந்த அடக்குகிற ஆவிகள் இவன் அப்படித்தான் அடக்கி வச்சிருந்துச்சு. இவன் கொன்னை வாயுடைய செவிடனாய் இருந்ததற்கான காரணம், அவனை கட்டவிழ்க்கப்பட வேண்டியது இருந்தது. எனக்கு அருமையானவர்கள், அவனை கட்டி வச்சிருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கூட்டம் எல்லாரும் பாருங்க, அவங்க சுகத்துக்காக அற்புதத்துக்காக தேடி கொண்டிருக்கிற போது இந்த ஊரில் மட்டும்தான், எப்பா இவனுக்கு அவன் மேலே கையை வைங்க, இவனுக்கு ஏதாவது அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன முதல் கூட்டம். அந்த ஜனங்கள் அவன் மேல் பரிதாபப்பட்டு அவன் மேலே ஒரு இறக்கப்பட்டு அவர் சொல்கிறாங்க, அவனுக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வெளியில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயே இந்த காது கேளாம, வாய் பேச முடியாம, கொன்னை வாய் மற்ற எல்லாம் வக்கனையாக பேசும், ஆனால் சுவிசேஷம் சொல்லாது. ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் ஒரு வார்த்தை இந்த சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் அல்லது அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அரமிக் வேர்டு, எப்பத்தா. எனக்கு அருமையான, எப்பத்தான் நீங்க எப்ப ப்ரொனன்சியேஷன் பண்றீங்களோ அப்ப அது திறக்கப்படும், அது கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவர் அதை ரிலீஸ் பண்ணுவார்.
அது ஆண்டவர் கட்டவிழ்ப்பார், அது இல்லாமல் ஆக்குவார். என கருமையானவர்களே, அவன் உடனே செம்மையாய் பேச துவங்கினான். அப்படின்னா அவன் பேசினா, ஆனா அவன் பேசுனது செம்மையான வார்த்தையா இருக்காது. அவனால தெளிவா பேச முடியாது. ஒரு பியூரிட்டி, ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்டவனை தெளிவாக இயேசு பேச வைத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க. நீங்க எப்ப ப்ரொனன்சியேஷன் பண்றீங்களோ அப்ப அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்படும். எப்பத்தான் நீங்க இந்த வேர்டை நீங்க டிக்ளேர் பண்றீங்களோ, கிளைம் பண்றீங்களோ, அப்ப அந்த வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்பட்டு எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ அது கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான, இன்னைக்கு இதுதான் தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அல்லது அடைக்கப்பட்ட நிலை மாற வேண்டிய, திறக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ரெண்டு வேர்டை நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். ஒன்று தலித்தாகுமி, ரெண்டாவது எப்பத்தா. இவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் புரட்டி போட்டுட்டார். இதுவரைக்கும் அவன் திக்கு வாய் உடையவன், அவன் மந்த நாவு உடையவன், அவன் கொன்னை வாயை உடையவன், அவன் செவிடன், காது கேட்காதுங்க. ஆனா இப்ப கர்த்தர் அவனுடைய காதை கேட்க வச்சுட்டாரு, அவனுடைய வாயை தெளிவா பேச வச்சுட்டார், ஒரு கிளாரிட்டி உண்டு பண்ணிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம ஆண்டவருடைய வார்த்தையின் மேல அதுக்கு பவர், அத்தாரிட்டி இருக்கின்றத நாம விசுவாசிக்கணும். யவீரை போல இந்த கொன்னை வாயை உடையவனுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததுன்னு தெரியல. அவன் இயேசு சொன்னதை செஞ்சான். நீங்க பின்வரும் வசனங்கள்ல போய் பாருங்களேன். இயேசு இந்த ரெண்டு இன்சிடென்ட்லையும், நான் சொன்ன இந்த ரெண்டு இன்சிடென்ட்லையும் நீங்க கவனிச்சீங்கன்னா, யார்கிட்டையும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஆனா நடந்த சம்பவம் என்ன? எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? அதை புறக்ளைம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார்கள். இயேசு அற்புதம் செய்தார் என்பதை எல்லா இடத்துக்கும் போய் பறைசாற்றினார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தின் அளவுகோலை சற்று சீர்தூக்கி பாருங்கள். விசுவாசம் இல்லாம நீங்க செய்கிற எந்த ஒரு காரியமும் அது ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. அருமையானவர்களே, அவசரப்பட்டு ஆடம்பரத்துக்காக அல்லது குயிக்கா அதை பெற்றுக்கொள்ளணும், இதை பெற்றுக்கொள்ளணும், அவசரமே ஆபத்து தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவசரமே ஆபத்து தான். நம்மளை அவசரப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் அது ஆபத்தான விளைவை கொண்டு வர போகிறது என்பதின் ஆரம்பம். நம்ம ரொம்ப கவனமாய் தெளிவாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த யவீரை போல விசுவாசம், ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னு இந்த உலகம் சொல்லட்டும், ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லை, ஆரம்பமாக போகிறது. எல்லாம் நஷ்டம் அடைஞ்சாச்சு, இனி நஷ்டம் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உலகம் சொல்லட்டும், ஆண்டவர் சொல்லுவார், இந்த நஷ்டத்திலிருந்து தான் ஒரு புதிய வாழ்வு உங்களுக்காக துவங்க காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. God has a final say. ஆண்டவர் கடைசி வார்த்தை அவர் சொல்லட்டுங்க, அவர் சொல்லட்டும். இந்த குடும்ப யவீரனுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கை அதுதான். வேலைக்காரன் சொன்னா மரித்து போய்விட்டா, பரவாயில்ல, ரைட். ஆனா இயேசு சொல்லி இருக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அழுகிற கூட்டத்தை பார்த்து இயேசு சொன்னார், மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் இட் இஸ் ஹார்ட் டு பிலீவ். பார்க்கறதுக்கு ஒருவேளை நம்ம கேட்கறதுக்கு இது கஷ்டமானதை போல தெரியலாம். ஆனா இதை நீங்க விசுவாசிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை போல இந்த உலகில் வேற யாருக்கும் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. அவ்வளவு அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எதை உயிரோட வைக்கணும், எதை விளக்கணும், எதை தடுக்கணும், எதை நிர்மூலமாக்கணும், எதை அழிக்கணுங்கிறத கர்த்தர் முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் யார்? நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? விசுவாசிக்க வேண்டியது. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என அருமையானவர்களே,
தலித்தாகுமி தலித்தாகுமி என்று சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். சிறுவண்ணை எழுது, உயிர் பெறட்டும், உயிர் பெறட்டும். எப்பத்தா என்று சொல்லுங்கள், திறக்கப்படட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ண வேணாம், அவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை, எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டாம். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர்ட்ட சரணடைங்க, விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க. தேவனினுடைய ஆண்டவர் சொன்ன வாசனத்தின்படி ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூரணமாக்குகிற கர்த்தர். இன்னைக்கு நான் அற்பமாக எண்ணப்படலாம், ஆனால் முடிவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முடிவு செம்மையானதாக இருக்கும். முடிவு கர்த்தருடைய மகிமையான கரத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆனால் அருமையானவர்களே, ஞானிகளால் செய்ய முடியாதது, ஞானத்தால் செய்ய முடியாதது, புத்தி கூர்மையினால் செய்ய முடியாதது, திறமையினால் செய்ய முடியாததை தேவன் சொல்ல ஆகும் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. எனக்கு அருமையான கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவரிடத்தில் உண்டு. யாரை காப்பாற்றணும், யாரை நிலை நிறுத்தணும், யாரை கொண்டு வரணும் அவருக்கு தெரியும், அவரை தெரியும். எனக்கு அருமையானவர்களே, கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எழும்பி ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. மோசே அது வரைக்கும் ரொம்ப பொறுமை காக்கிறார். ஆனால் ஃபைனலாக ஒரு ஜெபம் பண்ணுறார். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் அந்த சாப்டரை. ரொம்ப ஆதங்கப்பட்டு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, எல்லாத்துக்கும் நடக்கிறது போல இந்த கூட்டத்துக்கு நடந்தா என்னை நீர் அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடும். நான் ஒரு காரியத்தை உமக்கு சொல்கிறேன் ஆண்டவரே, அதுபோல் நீங்கள் இவங்களுக்கு செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல, இந்த ஸ்தானத்தில் என்னை நியமித்தது கர்த்தர் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஒரு ஜெபம் பண்ணுறார். அருமையானவர்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். பூமி தன் வாயை பிளந்தது. அவர் அப்படித்தான் ஜெபம் பண்ணார். பூமி தன் வாயை பிளந்தது. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கூட உயிரோடு இல்லை, எல்லாமே பரிதாபமாய் மரித்து போனார்கள். அருமையானவர்களே, உங்கள் வார்த்தை ஜெயிக்கணும்னு நீ நினச்சின்னா முடிவு அதுதான். ஆனால் கர்த்தர் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கை அவர் சொல்லால் ஆகும், அவருடைய வார்த்தையினால் ஆகும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் let us all stand to our feet in this morning. Amen. God has spoken to us in a very clear way. ஆண்டவர் மிக தெளிவாக நம்மோடு பேசியிருக்கிறார். I do strongly believe that the word of God will enter into your hearts. உங்கள் இருதயங்களுக்குள்ளாக அது பிரவேசித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிறார். அவர் வார்த்தை, அவர் சொல்ல ஆகும். மனிதன் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. God has a final say. ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. தலித்தாகுமின்னு அந்த சிறு பெண்ணுக்கு ஒரு வார்த்தை வைத்திருந்தார். சிறுவன் உயிரோடு எழுந்தாள். எப்பத்தா என்று ஒரு கொன்னை வாயை உடைய ஒரு மனுஷனுக்கு, காலை காது கேளாத செவிடனுக்கு ஒரு வார்த்தை வைத்திருந்தார். திறக்கப்பட்டு அவன் கட்டவிழ்க்கப்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கார். உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கார். உலகம் சொல்ற வார்த்தையை நீ நம்பாத. எனக்கு அருமையானவர்களே, உலகம் சொல்லும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மரித்து போனான், உன் பிசினஸ் அவ்வளவுதான், உன் வியாபாரம் அவ்வளவுதான், உன் தொழில் அவ்வளவுதான், உன் படிப்பு அவ்வளவுதான், உன்னுடைய கரியர் அவ்வளவுதான், உன்னுடைய வேலை அவ்வளவுதான், உன்னுடைய ஆரோக்கியம் அவ்வளவுதான், நீ இப்படியே வாழ வேண்டியதுதான். இல்லை, ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு.
தலித்தாகுமி, உயிரோடு எழுப்புகிற அந்த ஆற்றல் படைத்த வார்த்தை இன்னைக்கு உயிரோடு எழும்பட்டும். செல்கள் எல்லாம் உயிர் வரட்டும். உடைய தொழில் எல்லாம் உயிர் வரட்டும். மரித்து போய் கிடக்கிற எல்லாம் உயிர் வருவதாக. எப்பத்தா என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை திறக்கப்படட்டும். எந்த பகுதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலை எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நெருப்புப்பட்ட நூல் போல அது பட்டு தெரித்து போவதாக. Glory to God. இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே, give God the glory. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையை அவர் சொல்ல ஆகும். நீங்க சொல்ற வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. என் குடும்பத்துக்குன்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. என் வேலைக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஓ ஆமென். The miracle will take place by one word from the Lord. ஒரே ஒரு வார்த்தையினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கைகளை அடிச்சு கைகளை தட்டி சொல்லுவோமா? கைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், முழு பலத்தோடு சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கையிடுங்க. தேவன் ஆளுகை செய்திருக்கிறார். அவரே கிரியை செய்யட்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரும், விசுவாசத்தை துவக்குகிறவரும், முடிக்கிறவருமாயிருக்கிறவர் நம்முடைய விசுவாசத்தை தூண்டி விட்டிருக்கிறார். விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்தை தைரியப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்தை ஊக்குவித்திருக்கிறார். Glory to God.